பொருளின் மீட்சி பண்பு. இந்த தலைப்பின் கீழ் நாம் பொருளின் மீட்சி பண்பு மற்றும் பொருளின் மீட்சியற்ற பண்பு இந்த இரண்டு தலைப்புகளை பற்றி விரிவாக படிக்கப் போகிறோம். மீட்சி பண்பு. இங்கு கொடுக்கப்பட்ட ரப்பர் பேண்ட் ஒரு இழுவிசை காரணமாக உருமாற்றத்தை கொடுக்கும். இழுவிசையை நீக்கியவுடன் ரப்பர் பேண்ட் பழைய நிலைமைக்கு, பழைய வடிவத்திற்கு திரும்பிவிடும். இதுவே மீட்சி பண்பு ஆகும். எடுத்துக்காட்டுகள்: ரப்பர், உலோகங்கள், எஃகு கயிறுகள். ஒரு பொருளானது உருக்குலைவிக்கும் விசை நீக்கப்பட்டவுடன் அதன் தொடக்க வடிவத்தை மீளப் பெற்றால் அது மீட்சி பொருள் ஆகும் மற்றும் இப்பண்பு மீட்சி பண்பு எனப்படும். மீட்சியற்ற பண்பு. இந்த கண்ணாடி டம்ளரை ஒரு விசை கொடுத்தவுடன் அது உடைந்து விடும். ஒரு பொருளானது உருக்குலைவிக்கும் விசை நீக்கப்பட்டவுடன் தனது தொடக்க வடிவத்தை மீளப் பெறவில்லை எனில் அப்பொருள் மீட்சியற்ற பொருள் ஆகும். இப்பண்பு மீட்சியற்ற பண்பு எனப்படும். மீட்சி பண்பு. மீட்சி பண்பை பற்றி விரிவாக படிக்க நமக்கு இரண்டு இயற்பியல் அளவுகள் தேவைப்படுகிறது. ஒன்று தகைவு, மற்றொன்று திரிபு. முதலில் நாம் தகைவை பற்றி படிப்போம். தகைவு. ஓரலகு பரப்பில் செயல்படும் மீள்விசை தகைவு எனப்படும். ஒரு பொருளின் மீது வெளிப்புற விசை செயல்படும் போது பொருளின் உள் அக விசை, அதுதான் மீள்விசை உண்டாகும். ஓரலகு பரப்பில் செயல்படும் மீள்விசை தகைவு எனப்படும். தகைவு என்பது சிக்மா என குறிப்பிடப்பட்டு அது மீள்விசை F வகுத்தல் பரப்பு ஏவுக்கு சமமாக இருக்கும். இங்கு இரண்டு கம்பிகள் ஒரு சீலிங்கில் தொங்கவிடப்பட்டுள்ளன. முதல் கம்பியின் பரப்பு A, இரண்டாவது கம்பியின் பரப்பு A/2 ஆகும். இப்பொழுது இரண்டு கம்பிகளிலும் சமமான ஒரு விசையை கொடுக்கிறோம். இப்பொழுது முதல் கம்பியின் தகைவு σ1 = F/A ஆகும். இரண்டாவது கம்பியின் தகைவு σ2 = F/A/2 ஆகும். σ2 = 2 times F/A ஆகும். எனவே σ2 என்பது 2 முறை σ1க்கு சமமாக இருக்கிறது. σ2 is greater than σ1. இந்த தகைவுக்கான அலகு Nm/m² அல்லது பாஸ்கல். இதன் பரிமாண வாய்ப்பாடு ml⁻⁻1 T⁻⁻2 ஆகும். தகைவின் வகைகள். நீட்சி தகைவு. இதர் இரண்டு வகை உள்ளது. ஒன்று இழுவிசை தகைவு, இது இழுத்தலால் உண்டாவது. அடுத்தது அமுக்கு தகைவு, இது அமுக்குதலால் உண்டாகிறது. இழுவிசை தகைவு. கொடுக்கப்பட்ட கம்பியை இரண்டு சமமான விசைகளால் எதிர்ப்புறம் இழுக்கும் பொழுது அதன் நீளம் அதிகரிக்கிறது, பரப்பு குறைகிறது. இது இழுவிசை தகைவு ஆகும். இதன் சமன்பாடு σ = F/A. அமுக்கு தகைவு. கொடுக்கப்பட்ட கம்பியை இரண்டு சமமான எதிர் திசைகள் அமுக்கினால் அதன் பரப்பு அதிகரிக்கிறது மற்றும் அதன் நீளம் குறைகிறது. இதன் சமன்பாடு σ = F/A ஆகும். இந்த தூணின் உச்சியில் சிலை உள்ளது. இந்த சிலையின் எடை காரணமாக இந்த தூணின் நீளம் குறையும், பரப்பு அதிகரிக்கும். பளு தூக்குபவர் பளுவை தூக்கும் பொழுது அதன் கம்பியில் இழுவிசை தகைவு மற்றும் அமுக்கு தகைவு இரண்டும் ஏற்படும். கம்பியின் மேற்புறம் இழுவிசை தகைவு மற்றும் கீழ்ப்புறம் அமுக்கு தகைவு ஏற்படும். தருக்கு பெயர்ச்சி தகைவு. தொடு விசை உருக்குலைவை ஏற்படுத்துகிறது. கனசெவ்வகத்தின் தரைப்பரப்பு தரையுடன் பொருத்தப்பட்டுள்ளது. மேற்பரப்பு ஒரு தொடு விசையால் நகர்கிறது. இது நகர்ந்த தொலைவு Δx ஆகும். இதன் சமன்பாடு σ = F/A.
F என்பது தொடுவிசை, A என்பது மேற்பரப்பின் பரப்பளவு. பருமத் தகைவு அழுத்தம் போன்று அனைத்து மேற்பரப்புகளிலும் பயன்படுத்தப்படும் செங்குத்து விசையால் பருமத் தகைவு ஏற்படுகிறது. இங்கு கன சதுரம் ஒன்றில் எல்லா பக்கங்களிலும் உள்நோக்கிய விசை கொடுக்கப்படுவதால் அதன் கன அளவு குறைகிறது. பருமத் தகைவு சிக்மா ஈக்குவல்ஸ் F/A. இது ஒரு பரப்பிற்கு மட்டும்தான். இந்த பருமத் தகைவு நீரியல் தூக்கியில் பயன்படுகிறது. திரிபு பயன்படுத்தப்பட்ட தகைவின் காரணமாக அளவு அல்லது வடிவத்தில் ஏற்படும் சார்பு மாற்றம் திரிபு ஆகும். பயன்படுத்தப்பட்ட தகைவின் காரணமாக அளவு அல்லது வடிவத்தில் ஏற்படும் சார்பு மாற்றம் திரிபு ஆகும். கணித வடிவில் திரிபு எப்சிலான் ஈக்குவல்ஸ் பரிமாண மாற்றம் வகுத்தல் உண்மையான மாற்றம். இங்கு பல வகையான திரிபு கொடுக்கப்பட்டுள்ளது. முதலில் ஒரு கம்பி, அதை இழுப்பதால் இழுவிசை திரிபு. மூன்றாவது படம், அதை அமுக்குவதால் அமுக்கு திரிபு. வளைப்பதால் வளைத்தல் திரிபு. மேலும் கீழும் சறுக்கு பெயர்ச்சி திரிபு ஏற்படுகிறது. மேலும் கீழும் வெவ்வேறு திசையில் சுழற்றுவதால் சுழற்று திரிபு ஏற்படுகிறது. ஒன்றுக்கு மேற்பட்ட திரிபு இங்கு செயல்படுகிறது. இதற்கு அலகு இல்லை, திரிபுக்கு அலகு இல்லை, மேலும் பரிமாணமும் இல்லை. திரிபுவின் வகைகள். நீட்சி திரிபு, இது 2 வகையாகும். இழுவிசை திரிபு, இது நீளம் அதிகரிப்பு காரணமாக உருவாகிறது. அமுக்கு திரிபு, இது நீளம் குறைவதால் உருவாகிறது. முதல் படத்தில் இழுவிசை காரணமாக L0 என்ற நீளம் ΔL என்ற அளவு நீட்டப்படுகிறது. இரண்டாவது படத்தில் L0 என்ற நீளம் ΔL என்ற அளவு அமுக்கு விசையால் குறைக்கப்படுகிறது. முதல் படத்திற்கு இழுவிசை திரிபு எப்சிலான் ஈக்குவல்ஸ் +ΔL அப்பான் L ஆகும். இரண்டாவது படத்திற்கு அமுக்கு திரிபு எப்சிலான் ஈக்குவல்ஸ் -ΔL அப்பான் L ஆகும். சறுக்கு திரிபு தொடுவிசை காரணமாக வடிவத்தில் ஏற்படும் மாற்றம் சறுக்கு திரிபு ஆகும். இங்கு கனசெவகத்தின் கீழ்ப்பரப்பு தரையுடன் பொருத்தப்பட்டுள்ளது. மேல் பரப்பில் F என்ற விசை கொடுக்கப்படுகிறது. இதனால் மேற்பரப்பு தீட்டா என்ற கோணம் தள்ளப்படுகிறது. X என்ற தொலைவும் தள்ளப்படுகிறது. இங்கு எப்சிலான் சறுக்கு திரிபு ஈக்குவல்ஸ் X அப்பான் H ஆகும். இதை tan தீட்டா என்றும் நாம் வரையறுக்கலாம். பருமத் திரிபு பயன்படுத்தப்படும் அழுத்தத்தால் பருமனில் ஏற்படும் மாற்றம். இது முன்பே பார்த்த படம்தான். ஒரு கன சதுரத்தில் எல்லா பக்கமும் விசையை கொடுப்பதால் அதன் பருமன் குறைகிறது. பருமத் திரிபு எப்சிலான் ஈக்குவல்ஸ் -ΔV அப்பான் V ஆகும். மீட்சி எல்லை. கொடுக்கப்பட்ட ரப்பர் பேண்டில் நாம் ஒரு தகைவை கொடுக்கும் பொழுது அதன் உருக்குலைவு அதிகமாகும். ஒரு குறிப்பிட்ட பெரும தகைவுக்கு மேல் நாம் தகைவை கொடுக்கும் பொழுது உருக்குலைவு நிரந்தரமாக தங்கிவிடும். உருக்குலைவிக்கும் விசைகள் நீக்கப்பட்ட பிறகு பொருளானது அதன் தொடக்க அளவு மற்றும் வடிவத்தை மீளப்பெறக்கூடிய தகைவின் பெரும மதிப்பு மீட்சி எல்லை ஆகும். உருக்குலைவிக்கும் விசைகள் நீக்கப்பட்ட பிறகு பொருளானது அதன் தொடக்க அளவு அல்லது வடிவத்தை மீளப்பெறக்கூடிய தகைவின் பெரும மதிப்பு மீட்சி எல்லை ஆகும். உருக்குலைவிக்கும் விசை மீட்சி எல்லையை விட அதிகமானால் பொருளானது நிரந்தர உருக்குலைவை அடையும்.